சொல்லுங்க இப்படி நான் கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் தெரியவே மாட்டேங்குது கொஞ்சம் பிடிக்கணும் நகர் 3 மண்டலம் மத்திய அரசு கொண்டு வந்த சிஏஏ சட்டத்தை பற்றி தவறான பதட்டத்தை உருவாக்குகின்ற விதத்தில் எதிர்க்கட்சிகள் பொய் பரப்பி மத ரீதியிலான பதட்டத்தை உருவாக்க முயற்சிகள் மேற்கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயமாகும். ஏனென்றால் 2003 அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் திரு அத்வானிஜி அவர்களிடம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற அகதிகளாக இருக்கின்ற அந்த நாடுகளுடைய சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க வேண்டும்னு கோரிக்கை வைத்தார். அதே மாதிரி 2005 செல்வி மம்தா பானர்ஜி பார்லிமெண்ட்டில் சிஏஏ மட்டும் இல்லை, என்ஆர்சி அஸ்ஸாமுக்கு மட்டும் ஏன் இருக்குது, பெங்காலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி கையில் இருந்த பேப்பரை ஸ்பீக்கர் மேலே வீசி அடித்தாங்க. அதே மாதிரி 2012 திரு சீதாராம் யெச்சூரி தலைமையில் சிபிஎம் அதனுடைய தேசிய மகாநாட்டில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானில் அங்கு வஞ்சிக்கப்பட்ட மத சிறுபான்மையினர், இந்த வார்த்தையை ரிலீஜியஸ்லி பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் ஆஃப் தீஸ் 3 countries அவங்க தீர்மானத்தில் போட்டது. ஆனால் அதை திரு மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கும் பொழுது நாடு முழுவதும் தவறான கருத்துக்களை பரப்பி காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி ஒரு கோமாளி கூட்டம் என்று மக்கள் நினைக்கின்ற அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா சிஏஏ அவர்களே கேட்ட சட்டம். என்ஆர்சியை பொறுத்தவரை 1985 ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கச்ச ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோடு ஒப்பந்தம் போட்டு அதன் மூலமாக உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், இது அஸ்ஸாமுக்கு மட்டுமே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். கொண்டு வந்தது காங்கிரஸ் இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் மேற்பார்வையில் அது இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்குது. அது அங்கே மட்டும்தான் இருக்குது. சரி, ஆனால் அதை பெங்காலுக்கும் வேணும்னு கேட்டாங்க மம்தா பானர்ஜி 2005. ஆனால் இன்றைக்கி அது ஏன் எதுக்குறாங்க? 2005 மேற்கு வங்கத்தில் இருக்கின்ற பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவியவர்கள் இடதுசாரிகளின் வாக்காளர்களாக இருந்ததுனால மம்தா பானர்ஜி அதை அவர்களை டிடெக்ட், டிலீட், டிபோர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ அந்த சட்டவிரோத வந்தேரிகள் மம்தா பானர்ஜியின் வாக்காளர்களாக மாறிய உடனே இன்றைக்கி ஒரு சீஃப் மினிஸ்டர் இவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட்டு, ஆல் பங்களாதேஷிஸ் லிவிங் இன் வெஸ்ட் பெங்கால் ஆர் இந்தியன் சிட்டிசன்கிறாங்க. ஹவு குட் இட் பி? அதே மாதிரி நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் எப்போ கொண்டு வரப்பட்டது? ஒவ்வொரு 10 ஆண்டும் ஜனத்தொகை கணக்கெடுப்புங்கிறது 130 ஆண்டுகளுக்கு மேலே நடந்து கொண்டு இருக்கு, பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து. போன முறை 2011 கணக்கெடுப்புக்கு முன்னாடி 2010 அன்றைக்கி உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் தான் நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் கொண்டு வந்தார். இன்றைக்கி அதை சிதம்பரமே எதுக்குறாராம்? இவங்கெல்லாம் மனிதர்கள் தானா அல்லது அவங்களோட மென்டல் பேலன்ஸு என்ன ஆச்சு,
அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இப்போ வருது. ஆகவே சிஏஏயால் யாருக்கும் குடியுரிமை பாதிப்பு இல்லை. இன்றைக்கி இதற்கு எதிரான போராட்டத்தை மத ரீதியிலான போராட்டமாக மாற்றிட்டாங்க நாடு முழுக்க. ஏன்னா நீங்கள் சிஏஏ எதிர்ப்பு போராட்டங்கள் பூரா யார் நடத்துகிறாங்க? ஒவ்வொரு ஊர்லேயும் திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் போஸ்டர் என்ன இருக்குது? அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் சார்பாக. இவங்களோட கோரிக்கை என்ன? பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவியவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணுங்கிறது. அது எப்படி முடியும்? அவர்களுக்கு இஸ்லாமிய மத அடிப்படையில் தானே 47 பாகிஸ்தான் பங்களாதேஷே கொடுத்துருக்கோம். அதை பிரிவினை மதத்தின் அடிப்படையில் கொடுத்த பிறகு அங்கே இருக்கின்ற முஸ்லீம்கள் இங்கு வந்தால் அவர்கள் ஃபாரினர்ஸ், இல்லீகல் இன்ட்ரூடர்ஸ். அவங்கள அப்போ வெளியேற்ற தானே வேணும். அதனால் தமிழ்நாட்டில் ஏதோ இந்த என்ஆர்சி பற்றின ஒரு விவாதம் வேறு. இப்போது 4 நாளைக்கு முன்னாடி பெருந்துறையில் ஒரு குற்ற நடவடிக்கையினால் செயலினால் கைது செய்யப்படுற 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. கூட இருக்கிற இன்னும் 2 பேர் சேர்த்து 4 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேரும் பங்களாதேஷிஸ். அதில் எஃப்ஐஆர்லேயே இவங்க பங்களாதேஷில் எங்கே அட்ரஸ் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்கு. இப்போ பெருந்துறையில் எங்கே இருக்காங்க அந்த அட்ரஸ் கொடுத்துருக்கு. நான் இது ஏற்கனவே என்னோடய ட்வீட், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். அவங்க எந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கு? இப்போ ஃபாரினர்ஸ் ஆக்ட் அண்டு பாஸ்போர்ட் ஆக்ட். அப்போது வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வந்திருப்பவர்களை இங்கிருந்து கண்டறிந்து வெளியேற்றுவதற்கு என்ஆர்சியே தேவையில்லை. ஏன் அஸ்ஸாமுக்கு என்ஆர்சி கொண்டு வரப்பட்டது? பல லட்சக்கணக்கான பங்களாதேஷிலிருந்து வந்த வந்தேரிகள், இன்ட்ரூடர்ஸ், பெரிய இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ். அப்போ பல லட்சம் பேர் வந்ததுனால அங்கே என்ஆர்சிங்கிற சிஸ்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆனால் என்ஆர்சி வர்ற வரைக்கும் காத்திருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லைங்கிறேன் நான். தமிழ்நாடு அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியாக பங்களாதேஷ் அல்லது பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தான், ஏன்னா அங்கேருந்தெல்லாம் கம்மி, பங்களாதேஷ்லேருந்து நமக்கு பெருந்துறையிலே 1500 பேர் இருக்காங்கங்கிறாங்க. சட்டவிரோதமாக எந்த ஆவணங்களும் இல்லாமல் வந்திருப்பவர்கள். அதே மாதிரியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1,10,000த்திற்கு மேற்பட்டவர்கள் வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் அரசாங்கத்துக்கு தெரியாத விஷயம் இல்லை. ராஜா சொல்கிறது ஒன்றும் ரகசியம் இல்லை. நீங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கிரானைட் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்கள லிஸ்ட் எடுங்க. அவர்களுடைய பாஸ்போர்ட் இருக்கா, அவங்க இந்த நாட்டின் சிட்டிசன் தானா, அதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். கோயம்புத்தூரில் எல்லா ஜுவல்லரி ஷாப்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், நகை வேலை பார்ப்பவர்கள். திருப்பூர் மாவட்டத்தில் ஹாசரி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் அவங்க சீப் லேபராக இருக்குங்கிறதுனால நம் நாட்டை சேர்ந்தவர்களே பேட்ரனேஜ் பண்ணி அவங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கிறாங்க. தவறு. அதனால் நான் ஒரு தேசபக்த இந்தியனுக்கும் மத பாகுபாடு இல்லாமல் சொல்கிறேன்னா, ஒரு தேசபக்த இந்தியனும் எந்த ஒரு அந்நியரையும் வேலைக்கு வச்சுக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு ஃபாரினரை ஒரு லாட்ஜில் ரைடு பண்ணும்பொழுது ஃபாரின் லேடி பிடிபடுறாங்க. ஒரு லேடி பிடிச்ச உடனே நீ ஃபாரினர், உன் பாஸ்போர்ட் காட்டுனா, இல்லை நான் ஆதார் வச்சுருக்கேன்னு அந்த அம்மா காட்டுறது. இப்போ இன்னொரு பூதம் கிளம்பியிருக்கு. அப்போ ஆதார் இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டிஸ் வெரிஃபை பண்ணாமல் எப்படி ஆதார் கொடுத்தாங்க? ஆகவே பல்வேறு விதமான அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் இந்த மாதிரியான விஷயம், ஆதார் போன்ற விஷயம் கொண்டு வந்திருக்கிறதே நாட்டில் குடி உரிமையை, சிட்டிசன்ஷிப்பை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஆகவே இந்த மாதிரியான தவறுகள் நடந்து கொண்டிருப்பது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு ஆபத்து. அதனால் மத ரீதியிலாகவோ அல்லது இந்த நாட்டினுடைய குடிமக்களோ ஒருவரும் பாதிக்கப்படாத சமயத்தில் அந்நிய நாட்டிலிருந்து ஊடுருவி இருப்பவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டும். இதை நாம் சொன்னால் உடனே இந்த ஹார்வர்டில் படித்தவராக ஒருத்தர் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கார்.
சிதம்பரம்னு பேர் 106 நாள் ஜெயிலில் இருந்ததில் ஐ திங்க் இஸ் பிரெயின் ஹேஸ் மெல்டட் ஆல்ரெடி. அந்த ஜெயிலில் இருந்த உஷ்ணத்தில் வந்து அவர் கேட்குறார், வேலி தாண்டி வந்தவரை என்ன பண்ணுவே? நான் ஹார்வர்டெலாம் படிக்கலை, நான் சாதாரண விவசாயி. அதனால் நான் வந்து வேலி தாண்டி மாடு உள்ளே வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? வேலி தாண்டி விரட்டி விட்டுவிட்டு வேலியை சரி பண்ணுவோம். அப்படி தானே விவசாயி பண்ணுவான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், வேலி தாண்டி வந்தவரை வேலி தாண்டி விரட்டி விட்டுட்டு இனிமேல் யாரும் வராமல் நாம் இது பண்ணணும். இவங்க உடனே சில பேர் கேட்குறாங்க, மோடி அரசாங்கம் என்ன பண்ணித்துன்னு. இவங்கெல்லாம் இந்த 5 வருஷத்தில் வந்ததில்லை. என்ஆர்சி எப்போ நம்ம பேசினோம்? என்ஆர்சி எப்போலேருந்து இருக்குது? 1985 ஆகவே பல ஆண்டுகளாக காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் மேற்கு வங்கத்தில் எல்லை தாண்ட அனுமதித்தார்கள். அவர்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தினார்கள். இதன் காரணமாகவே நமக்கு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக மிகப்பெரிய அச்சுறுத்தலை பாரத நாடு சந்தித்து வருகிறது. ஆகவே இதை நாம் ஆதரிப்பவர் யாராயிருந்தாலும் அவரை தேசபக்தனாக, இந்த நாட்டின் குடிமகனாக நாம் கருத முடியாது. இப்போ என்ன ஆச்சு? இங்கே மு.க. ஸ்டாலின் இவர் திமுகவை முஸ்லீம் லீகாக மாற்றிட்டார். ஏன்னா மு.க. ஸ்டாலின் இப்போ யாருக்காக போராடுறார்? பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஊடுருவற்காரருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு போராடுறார். நிறைய மாவட்ட அளவில், நகர அளவுகளில், ஒன்றிய அளவில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஹிந்துக்கள் அவங்க எல்லாரும் இப்போ நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க? கட்சி தலைமை போகிற பாதை சரியில்லை. ஏனென்றால் இந்த நாட்டுக்கு ஆபத்து விளைவிக்கின்ற ஒரு விஷயத்தை தலைமை ஆதரிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மைங்கிறதுக்கு நீங்கள் சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சென்னை ஷாயின்பாக் இருக்கா? இப்போ அங்கே ஷாயின்பாகே காலியாகிடுது. என்ன, அங்கே 7 பேர் 8 பேர் கூட இப்போ இல்லை. நம்ம தடுக்கலை, அங்கே வருவார் இல்லை. அதனால் இங்கே வண்ணாரப்பேட்டையில் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க? ஸ்டாலின் குடும்பத்தோடு உட்காந்துருக்காரா? இல்லை வேறு யாராவது ஹிந்துக்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்காங்களா? இல்லை. திருப்பூரில், கோயம்புத்தூரில், திருச்சி உழவர் சந்தையில், மதுரையில் தேனி ஹைவேல யார் உட்காந்துருக்காங்க? ஆகவே இப்போ பட்டவர்த்தனமாக தெளிவாகிவிட்டது. இது எதிர்க்கட்சிகள் போராட்டம் அல்ல. இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் நாடு முழுவதும் 47க்கு முந்தைய கலவர சூழ்நிலை உருவாக்குவதற்காகவே இந்த போராட்டங்கள் நடைபெறணும். ஏன்னா பாதிப்பு இருந்தால் யார் வேணால் போராடலாம். இட்ஸ் அஜிடேஷன் ஆர் டிசன்ட் இஸ் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. எந்த காரணமும் இல்லாமல் யாருடைய குடியுரிமையும் எடுக்கலை. ஆனால் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கிற சட்டவிரோதமாக வந்தவனுக்கு குடியுரிமை கொடுன்னு கேட்கறது தேச துரோகம். ஆகவே நேற்றைய தினம் திருப்பூர் பற்றி உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கு. சட்டவிரோதமாக கூடினவர்களை அப்புறப்படுத்துங்கள், கைது செய்யுங்கள்னு. அது திருப்பூர்லேருந்து மிஸ்டர் கோபிநாத்னு நினைக்கிறேன் ஒரு அட்வொகேட்டு வந்து வழக்கு தொடர்ந்ததுனால திருப்பூர்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் அது தமிழ்நாடு முழுக்க பொருந்தும். அதனால் எல்லா இடங்களிலும் சட்டவிரோதமாக அமர்ந்திருப்பவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். நானாக சொல்கிறதுக்கு இருக்குது, நீங்கள் எதுவும் கேட்கறதுனா கேட்கலாம். தூண்டினா அதெல்லாம் நீங்கள் நடக்காத பேசப்படாது. வண்ணாரப்பேட்டையில் கையில் குச்சி கூட இல்லாத காவல்துறையின் மீது, ஏன்னா கருணாநிதி என்கின்ற ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி தொலைக்காட்சியில் வந்து பேட்டி கொடுக்குறார். நான் 38 வருஷம் வந்து காவல்துறையில் இருந்தேன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் இப்போ வெட்கப்படுறேன். ஏன்னா காவல்துறையினர் கையில் குச்சி வேணாம், தோளில் கூடவா தொங்க விட அனுமதி இல்லை. காரணம் வந்து எந்தவித ஆயுதமும் இல்லாமல் நிற்கிற போலீஸ் மீது சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்கிறார், கற்களையும் செருப்பையும் முஸ்லீம் பெண்கள் வீசினார்கள். அதோடு மட்டுமல்ல, டெபுட்டி கமிஷனர் விஜயகுமாரி நெற்றியிலே வெட்டப்பட்டார், இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் பிளேடால் கிழிக்கப்பட்டார். எல்லாம் வண்ணாரப்பேட்டையில். அதே மாதிரியாக விமன் கான்ஸ்டபிள் கலா
தாக்கப்பட்டார். அப்போ வன்முறையை கையில் எடுத்திருப்பது யார்? நேற்றைய முன்தினம் கோயம்புத்தூரில் இந்து முன்னணியை சார்ந்தவர் தாக்கப்பட்டு இருக்கிறார். சரி, தாராபுரத்தில் நீங்கள் ரோடை மறிக்கிறாங்க. அப்போது பழனியிலேருந்து வரக்கூடிய ஒரு குடும்பம் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டு போக வேண்டியிருக்கு எமர்ஜென்சியான்னு. அப்போ அதிமுக தாராபுரம் கவுன்சிலரோட கணவர் ரவி அவர் என்ன சொல்கிறார், என்ன கூட அனுமதிக்க வேண்டாம். ஏன்னா அவரையும் காரை தடுத்துருக்காங்க, பெட்ரோல் பங்கு போட்டுட்டு வீட்டுக்கு போக விடலை. நான் அன்றைக்கி இரவே அவரோட ரவியோட பேசியிருக்கேன். அப்போ ரவி சொல்கிறார், என்னோட காரை கூட அனுமதிக்க வேண்டாம், இது ஆஸ்பத்திரிக்கு போகணும், இந்த ஒரு காரை அனுமதிங்கன்னு அந்த பேரிகேடு இதை எடுத்து அந்த காரை அனுமதித்ததனால் அவர் தாக்கப்பட்டு உதடு கிழிஞ்சு தையல் போட்டிருக்கா இல்லையா? அதே மாதிரியா தேமுதிகவினுடைய ஒன்றிய நிர்வாகி செந்தில் ரவி அந்த இடத்திலே தாக்கப்பட்டாரா இல்லையா? சரி, பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு எந்த மசோதாவையும் சட்டத்தையும் ஆதரித்தும் ஓட்டு போட உரிமை இருக்குது, எதிர்த்தும் ஓட்டு போட உரிமை இருக்குது. எதிர்த்து ஓட்டு போட்ட 38 பேருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஏன்? சிஏஏ ஆதரிப்பவர்கள் அமைதியானவர்கள். ஆனால் இந்த சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்ட தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் குமாரை கம்பத்தில் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்துதான் நடக்கலையா? அதனால் வன்முறைகளை கையாள்பவர்கள் சட்டத்தை எதிர்ப்பவர்கள். ஆகவே இது வன்முறை மூமெண்ட்டாக மாற்றின்னு இருக்கிறவங்க இந்த சட்டத்தை நியாயமில்லாமல் எதிர்க்கின்ற வன்முறை சக்திகள். அதனால் அதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சிஏஏ ஆதரவாளர்கள் யாரும் வன்முறையை கையில் எடுக்கவில்லை. ஒன்றுமில்லை, சிந்தாதிரிப்பேட்டையில் பேனாவில் ஐ சப்போர்ட் சிஏஏன்னு பிரிண்ட் பண்ணி பேனா வித்தாருன்னு அந்த கடையை முஸ்லீம்கள் 200 பேருக்கு மேலே போய் தாக்கினாங்களா? தாக்கலையா? அதுக்காக கைது பண்ணவங்களை விடுதலை பண்ணுன்னு போலீஸ் ஸ்டேஷனை போய் நேற்றுக்கு கூட இந்த எஸ்டிபிஐ பிஎஃப்ஐயை சேர்ந்த வழக்கறிஞர்கள் போய் இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள்கிட்ட போய் சத்தம் போடுறாங்க. நடந்திருக்கா இல்லையா? அவன் என்ன நடக்கிறது? நீதித்துறையே மிரட்டுவார்களா இவர்கள்? அதாவது மிரட்டலும் வன்முறையும் ஜின்னாவின் ஆயுதங்கள். அந்த மிரட்டல் வன்முறையால் தான் முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் தலைவர் இந்தியாவை வெட்டினார். இப்போ அதே மிரட்டலையும் வன்முறையும் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் கையில் எடுத்திருக்கின்றன. ஆகவே அரசாங்கம் நேற்று நீதிபதிகள்கிட்ட போய் கலாட்டா பண்ணவங்களெல்லாம் கைது பண்ணணுங்கிறேன்னா எப்படி பண்ணலாம்? இவங்க நீதித்துறையவே இந்த மாதிரி நடத்துவாங்களா? ஆகவே இது சரியில்லை. அதனால் வன்முறைங்கிறது யார் எடுத்திருக்கார் கையில்? சிஏஏ எதிர்ப்பாளர்கள். சரியா? ரைட். சிஏஏ சட்டம் என்ன சார்? கொஞ்சம் படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்களேன். சிஏஏல மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி ஏதாவது இருக்கா? இருங்க, குற்றச்சாட்டு இல்லை. நாம் எனக்கு ஊடக நண்பர்கள்ட்ட என்னோட வேண்டுகோள்னு எடுத்துக்கோங்க. தயவு பண்ணி ஒரு சட்டம் வருது, அது பெரிய இது எல்லாரையும் நாம் கேள்வி கேட்குறோம்னா அது இருக்கிறதே 6-7 செக்ஷன்ஸு. நாம் அதை படிக்கலாம்ல. சிஏஏல என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி என்ன சொல்லியிருக்கு? குடியுரிமை பற்றியே ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே 31/12/2014 முன்னாடி இங்கே அகதியாக வந்தவர்கள். இந்த சட்டம் 1/1/2015 அப்புறம் ஹிந்துவோ சீக்கியரோ கிறிஸ்தவரோ வந்தால் கூட குடியுரிமை கொடுக்கல. நாம் தெளிவாக சட்டத்தை படிக்கணும். 31/12/2014 முன்னால் ஏற்கனவே இங்கே நேற்றுக்கு கூட ஒரு அரசியல் தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம்னு இல்லை. பாகிஸ்தானில் இருக்கிற, பங்களாதேஷில் இருக்கிற, ஆப்கானில் இருக்கிற சிறுபான்மையினருக்கு தர்றோம்னு சட்டத்தில் சொல்லவில்லை. ஏற்கனவே அவங்க இங்கே அகதிகளாக வந்திருக்காங்க. தே ஆர் இன் ரெஃப்யூஜி கேம்ப்ஸு. அப்படி இருக்கிற ஒரு 37-38,000 பேருக்கு குடியுரிமை கொடுத்துருக்கிறது, அவ்வளோதான். இட்ஸ் எ வெரி சிம்பிள் என்ஆக்ட்மெண்ட். கன்ஃபரிங் சிட்டிசன்ஷிப் டு எ ஃபியூ தௌசண்ட். அதை எதுக்கு பிரச்சனையாக்குறது? அதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி என்ன சொல்லியிருக்கு சிஏஏல? சிஏனோ இது எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே சிஏஏ தான். இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் நோ, இது 5th அமெண்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி 4 தடவை அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. அதில் 3 அமெண்ட்மெண்ட்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது. அதனால் இந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிற ஒரே அம்சம், இந்த 3 நாட்டினுடைய மத ரீதியிலாக வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மையினர் ஏற்கனவே இங்கே வந்துவிட்டவர்கள், அவர்களுக்கு தான் நாம் கொடுத்துருக்கோம். அதனால் இதுக்கும் ஜனத்தொகை கணக்கெடுப்புக்கும், அதுவும் ஜனத்தொகை கணக்கெடுப்பை பொறுத்தவரை சிதம்பரம் அன்றைக்கி என்ன மேனுவல் ப்ரிஸ்கிரைப் பண்ணாரோ அதுதான் இப்போவும் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. ஒருத்தட்ட அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்னா, அப்பா பேர் தெரியாதவருக்கு என்னென்னு பேர் யோசிச்சு பார்க்கணும்.
உங்கள் அப்பா பேர் என்ன, ஊர் என்ன சொல்ல முடியாதா? அதனால் இதை எப்படி கேட்கலான்னா கேட்பாங்க. அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ பொருளாதார ரீதியாக ஒருத்தர் என்ன தொழில் பண்ணுறார், என்ன ஸ்டேட்டஸ், அவர் பிபிஎல்லா ஏபிஎல்லா எல்லாமே கேட்கலாமே. ஆகவே உங்களுக்கு எது ஞாபகத்தில் இருக்கோ அதை சொல்லுங்கள், அவ்வளோதானே இருக்குது. அதில் என்ன இருக்குது தப்பு? அதனால் எதுக்கும் ஆவணங்கள் கேட்கல. அது இன்னொன்னையும் சொல்லிடுறேன்னா, நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரில் யாருக்கும் உடனே எங்களுக்கு இப்படி நாங்கள் ஆவணங்கள் கொடுக்குறது அப்படி இப்படின்னு அது பூரா பொய்யை மனசில் திணித்து ஒரு சில மத அடிப்படைவாதிகள் மக்களிடையே தவறான எண்ணத்தை உருவாக்க அவங்க என்பிஆரில் கேட்குற கேள்விகளில் எதுக்குமே அவங்க எவிடன்ஸே கேட்கலையே. நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மொழி என்ன கேட்குறது. இப்போ அது கூட ஒன்று கேள்விப்படுறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு சிலர் எங்களோட மொழி உருதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கங்கிறேன்னா, வாட் இஸ் ராங்? தட் இஸ் நத்திங் ராங். நீங்கள் இது கணக்கெடுப்பு எதுக்கு? இது வெறும் ஜனத்தொகை கணக்கெடுப்பு மாத்திரம் இல்லை. ஏபிஎல் யார், பிபிஎல் யார், எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்வதற்காக இது ஒரு அடிப்படை ஆவணம். ரெண்டாவது, எல்லா நாட்டுக்கும் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் இருக்குது, சிட்டிசன்ஷிப் கார்டு இருக்குது. ஈவன் நீங்கள் இலங்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே தமிழர்களுக்கே 3 விதமான கார்டு இருக்குது. ஸ்ரீலங்கன் ஜாஃப்னா தமிழ்ஸ், தமிழ்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், தமிழ் முஸ்லீம். அவங்க தனியாக தான் வேணும்னு கேட்டாங்க. தமிழ் முஸ்லீம் இருக்குது. அதனால தான் கிழக்கு மாகாணத்தில் இன்றைக்கி நம்ம தமிழ் தலைவர்கள் தலைமையிலே ஆட்சி இருக்குது. இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்கிற முஸ்லீம் கட்சி அங்கே இருக்கின்ற புத்திஸ்ட் பார்ட்டியோட சப்போர்ட்டில் இருக்குது, தமிழ் பார்ட்டியோட சப்போர்ட்டில் இல்லை. இதெல்லாம் நான் 89 இவ்வளவும் நடக்கும்னு சொன்னேன். அன்றைக்கி எதிர்த்தாங்க இந்த திராவிட இயக்கங்கள், திமுக. இன்றைக்கி அது அத்தனையும் நடந்து கொண்டு இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலையை இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வர திமுக முயற்சி செய்யுது. ஆகவே இட் இஸ் பெட்டர் டிஎம்கே இஸ் பிகமிங் எ முஸ்லீம் லீக் அண்ட் நாட் அ மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி. பண்ணுறது இல்லையே. அது மாத்திரம் இல்லைங்க. நீங்கள் இப்போ திடீர்னு இவர் கோவிலை பற்றி பேசுகிறார் ஸ்டாலின், அதுவும் வீரமணி. அதாவது இந்த நாட்டில் அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், அந்த டிவிங்க இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் வக்கீல்னு. ஆனால் அடிப்படையாக லாவே தெரியாதவர் எப்படி வக்கீல்னு சொல்லிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்து கோவில்கள் 416 கோவில்கள் தொல்லியல் துறையின் கீழ் இருக்குது. இன்னொன்றும் புதுசு இல்லை. அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மையான கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான சட்டம் ரொம்ப வருஷமாக கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்த நாள்லேருந்து இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே இந்த கோவில்கள் தொல்லியல் துறை கீழ் கொண்டு வரப்பட்டது. உடனே இவங்க தஞ்சாவூரில் அதுவே தொல்லியல் துறையின் கீழ் தான் இருக்குது. தஞ்சை பெருவுடையார் கோவில் தொல்லியல் துறையின் கீழ் இருக்குது. நிர்வாகம் அறநிலைத்துறை பண்ணுது, மெயின்டெனன்ஸு தொல்லியல் துறை. அங்கே தமிழில் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு யார் சொல்கிறது? ஜெய்னுல் ஆபிதீனா, அகமது கபீரா, இல்லை டோலர் டேவிட் மணியரசனா? என்ன சார் இது? அது என்ன இந்து கோவில்னால் நீ தலையிடுவியா? வா திறக்கப்படாதுங்கிறேண்ணா. நீங்கள் சொல்கிறது ராஜா கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாரு, அதிகமாக பேசுகிறாரு, வரம்பு மீறாரு, என்ன வேணால் எழுதுங்க, என்ன வாயே திறக்காதுங்கிறேண்ணா. என்னைக்கு இந்த கும்பல் எல்லா மசூதி முன்னாடியும் தமிழில் நமாஸ் பண்ணுன்னு பேசுகிறாங்களோ அன்றைக்கி ஹிந்து கோயில் பற்றி பேசட்டும், நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அரேபியன் மொழியில் நமாஸ் பண்ணுற ரைட்டை வி அக்னாலேஜ், மிஸ்இன்டர்பிரட் பண்ணிடாதீங்க. அது ஐ அக்னாலேஜ். ஆனால் இந்த கும்பல் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டாலின், வீரமணி, ஜெய்னுல் ஆபிதீன், டோலர் டேவிட் மணியரசன், இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் மசூதிக்கு முன்னாடி போராட்டம் நடத்துங்க, அப்புறம் பெருவுடையார் கோவிலுக்கு வாங்கங்கிறேன். நான் இங்கே வந்ததுனால தான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சிஏவை எதுக்குறாங்க. ஆனால் இதே சமயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இந்துக்கள் அவங்க அங்கே தாக்கப்படும் போது இவங்க ஏன் இன்னும் குரல் கொடுக்காம இருக்காங்க? அதுதான் சொல்ல வந்தேன். காரணம்
இந்த கன்சாலிடேஷன் ஆஃப் மைனாரிட்டி ஓட்டு பேங்குங்கிறது தான் அவங்களோட அஜெண்டா. நீங்கள் இன்றைக்கி இந்த சிஐ எதிர்ப்பு போராட்டமே என்ன, முஸ்லீம் வாக்குகளை ஒருங்கிணைக்கணும் அவங்களுக்கு கீழே. இப்போ அதில் ஒரு அன்ஹெல்தி காம்படிஷன். யார் இதை அதிகமாக பண்ணுறது, காங்கிரஸா, கம்யூனிஸ்டா, சீமானா, திருமாவளவனா, என்ன வந்து ஸ்டாலினா, ஒரு பெரிய அன்ஹெல்தி காம்படிஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதை இப்போ எனக்கு என்னென்னா, ஸ்டாலின் தொடர்ந்து 12 மாதம் இதையே பேசிக்கிட்டு வரணும்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்போ தான் திமுகவில் இருக்கிற சரியான சிந்தனையாளர்கள், ஹிந்துக்கள், தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டு திமுகவை காலி பண்ணுறதுக்கு முடிவெடுப்பாங்க. ஸோ அதனால் லெட் தம் டூ. ஐ வெல்கம். ஓகே, தேங்க்ஸ். நான் சொல்கிறேன், இங்கே இதில் வந்து குல்பர்காவில் வந்து எம்ஐஎம் கூட்டத்தில், ஒவைசியோட கூட்டத்தில் நாங்கள் வந்து இப்போ பெண் சிங்கங்களை தான் முன்னாடி நிறுத்தியிருக்கோம். ஷாஹின்பாக் போன்ற இடங்களில் நாடு முழுவதும். நாங்கள் 15 கோடி முஸ்லீம்களும் வந்தால் 100 கோடி இந்துக்களை விரட்டி அடிச்சிருவோம்னு சொன்னதை அதை ஏன் நீங்கள் கேட்கல? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்கே பாருங்கள், நான் கபில் மிஸ்ரா என்ன பேசினார் எனக்கு தெரியாது. இது ஒவைசி கூட்டத்தில் நடந்தது. நான் என் பேஜிலே போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் என் பேஜை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் போட்ட உடனே டிவியில் அது ஹெச் ராஜா கருத்து வருது. அதனால் அந்த மாதிரி அவங்க பேசுகிறதுக்கு சமயத்தில் என்ன ஆகிடுது, ஒரு வினைக்கு எதிர்வினையானது வருது. நீங்கள் ஷாஹின்பாக்கில் இவ்வளோ நாள் நடத்தியிருக்கலாமா? அங்கே டெய்லி என்ன பேசுகிறாங்க? தேசத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க, மத உணர்ச்சியை தூண்டுறாங்க, பிரெயின் வாஷிங் ஹேஸ் பீன் டேக்கிங் பிளேஸ். அந்த மாதிரி நீங்கள் டெய்லி செய்தி வரும்பொழுது, நான் வந்து கபில் மிஸ்ரா பேசினதை நியாயப்படுத்தலை. ஆனால் கபில் மிஸ்ரா பேச்சுக்கு காரணம் என்ன? நாடு முழுவதும் நடக்கிற தேசத்திற்கு எதிரான பேச்சுக்கள் இவங்களோட கூட்டத்தில். ஒன்றுமில்லை, நான் வந்து காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு முஸ்லீம் லேடி நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பேசியிருக்கிறத நான் சிஎம்க்கும் டேக் பண்ணியிருக்கேன். சிஎம்ஓக்கு பேசலாமா? அதையும் நீங்கள் வந்து ஊடக நண்பர்கள் அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சார், காஞ்சிபுரத்தில் அந்த பெண் இந்த மாதிரி முஸ்லீம் பெண் பர்தாவோடு இப்படி எடப்பாடியாரை பேசியிருக்கே, அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கலாமே. அதான் மாட்டீங்க. காரணம் என்னென்னா, யூ ஆர் ஆல்சோ அஃப்ளிக்டட் பை திஸ் சோ கால்டு செக்குலர் வைரஸ். கரோனா வைரஸ் மாதிரியாக இந்த செக்குலர் வைரஸும் ரொம்ப டேஞ்சரஸாக போய் கொண்டு இருக்கு. அதனால் கேட்குறீங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், நான் தான் சொல்லிட்டேனே. அதுக்கு காரணம், நீங்கள் 70 நாள் அப்படி பேச்சுக்களை கேட்டதால் ஒருத்தருக்கு கோபம் வருது. நான் நியாயப்படுத்தலை. பட் அதுக்கு காரணம் என்ன, பின்னணி என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி. அதனால் இந்த ஷாஹின்பாக் மாதிரியாக அங்கங்கே சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் இருக்கிறத, அதுவும் நேற்று திருப்பூர் தொடர்பாக இது வந்துருச்சு. ஆகவே தமிழ்நாடு காவல்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ எந்த தடையும் இல்லை. எவ்ரிபடி ஷுட் பி கிளியர். ஓகே, தேங்க்யூ. நான் என்ன சொல்கிறேன், டோன்ட் புட் யுவர் வேர்ட்ஸ் இன் டு மை மவுத். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். தேங்க்யூ. விரைவில் நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது இது புதுசு இல்லை. திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது திரு குன்றக்குடை அடிகளார், இப்போ இருக்கிற அடிகளாருக்கு முந்தையவர், அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டார் இந்து கோவில்கள் நிர்வாகம் தொடர்பாக. ஏன்னா நான் வந்து ஹிந்து டெம்பிள் ரெக்ளைம் மூமெண்ட்டுன்னு ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆகுது. உடனே எல்லோரும் இன்னும் ஹெச் ராஜா இந்த கோயிலெலாம் எடுத்துக்க போகிறான் அப்படிங்கிறது மாதிரியாக ஒரு சோஷியல் மீடியாவில் சில அறிவெளிகள் என்ன இந்த மாதிரி அல்லது மோட்டிவேட்டடு பர்சன்ஸ். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறத திரு குன்றக்குடி அடிகளார் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டார். அதில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் லுமினரிஸ் அதில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. அவங்க ஒரு பரிந்துரை பண்ணாங்க. என்னென்னா, ஹிந்து ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்தேங்கும் வாரியத்தின் மூலம் கோவில்கள் நிர்வகிக்கப்பட வேண்டும். அதாவது இது நான் சொல்லும் பொழுது அறநிலையத்துறைக்கு பதிலாக இது. ஆனால் பரம்பரை தர்மகர்த்தாக்கள் இருப்பாங்க. அதை
ரெகுலேஷன் மெக்கானிசம் மட்டும்தான் இது. அதனால் அந்த மாதிரியா ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அது அசம்பிளியை அடாப்ட் பண்ணியிருக்கு எம்ஜிஆர் இருந்த பொழுதே. அதனால் இந்து கோவில்கள் அதோடு மட்டும் இல்லை, நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ தஞ்சை பெரிய கோயில் கட்டி 1012 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த அறநிலைத்துறை சட்டம் வந்தது 1959. அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் அந்த கோவிலை நல்லபடி நிர்வாகம் பண்ணி வச்சுருந்த சொத்து தானே இந்த 4,78,000 ஏக்கர் நிலம், 22,600 கட்டிடங்கள், 33,600 மனையிடங்கள். மனையிடத்தினுடைய விஸ்தீர்ணம் ஷாக் ஆகிடுவீங்க உண்மையானது என்ன நிலைன்னு தெரிஞ்சால். 28 கோடி சதுர அடி மனைக்கட்டு இருக்குது நம்ம தமிழ்நாடு ஹிந்து கோவில்களுக்கு, 44,000 கோவிலுக்கு. ஆனால் எல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்கே. அப்போது அறநிலைத்துறை என்பது இட் ஹேஸ் பீன் அ கிராண்ட் ஃபெயில்யூர். இப்போது உயர்நீதிமன்றத்தில் இந்து ஹெச்ஆர்என்சி எம்ப்ளாயீஸ் பூரா உறுதிமொழி எடுக்கணும்னு ஏன் சொல்ல வேண்டி வருது? ஹிந்து தான் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கணும்னு. காரணம் என்னென்னா, கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அவங்க இந்து கோவிலை அழிப்பதற்கான பணியில் அதிகாரிகளே ஈடுபடுகிறார்கள். அவங்களே அதனுடைய சொத்துக்களை ஏலினேட் பண்ணுறாங்க. இப்போ அரசாங்கமே பட்டா கொடுக்க முடியாது சட்டப்படி, உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா சிதம்பரம் கோவிலை எடுத்ததை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு. காரணம் என்னன்னு சொன்னால், ஆலய நிலங்கள் அரசு நிலங்கள் அல்ல, இண்டிவிஜுவல்ஸோடது. ஒரு தனியார் தன்னோட சொத்தை கோவிலுடைய அது ஒரு கால பூஜைக்கு, வில்வார்ச்சனைக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு காரணங்களுக்காக, தேவாரம் திருவாசகம் சொல்லிக் கொடுப்பதற்கு, பாடசாலைகள் நடத்துவதற்கு, இந்த மாதிரியாக அவர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியை கோவிலுக்கு என்டோமெண்டாக எழுதி வச்சது தான் இத்தனை சொத்துக்களும். அதனால் தனியார் ஒரு காரியத்துக்காக எழுதி வச்சதை அரசாங்கம் எடுக்க முடியாது. நான் இன்னமும் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்டோமெண்ட் ஆக்ட் இஸ் வெரி கிளியர். என்டோமெண்ட் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த டொனாரோட வில் cannot be violated. அதாவது ஒரு சொத்தை எழுதி வைக்கிற ஒரு கொடையாளர் அவர் வேத பாடசாலைக்குன்னு எழுதினா அந்த சொத்து வேத பாடசாலைக்கு தான். அது தேவாரம் திருவாசகம் சொல்லிக் கொடுக்கன்னு எழுதினா தேவாரம் திருவாசகம் சொல்லிக் கொடுக்க தான். வில்வார்ச்சனைக்குன்னு எழுதினா வில்வார்ச்சனைக்கு தான். தி வில் ஆஃப் தி டொனார் cannot be violated. அது அடிப்படை உரிமை. இறந்து போனவரோட விஷ் இட் ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். அது நீங்கள் இது பண்ண முடியாதுங்கிறத என்டோமெண்ட் சட்டத்திலே இருக்குது. அதனால தான் டினாமினேஷன் டெம்பிள்ஸை அரசாங்கம் தொட முடியாது, தலையிட முடியாது. அதே மாதிரியாக டொனாரோட இது வில் cannot be violated. இதெல்லாம் சில அடிப்படை விஷயங்கள் அரசியல் சட்டம் 25-26 இதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கோவில்களை அரசாங்கம், நான் அதோடு மட்டும் இல்லை, மதசார்பற்ற அரசாங்கத்துக்கு ஒரு மதத்தின் வழிபாட்டு தலத்தில் மாத்திரம் என்ன வேலைங்கிறேன் நான். அரசு மதசார்பற்றது தானே, அப்போ அதுக்கு இந்து கோவிலில் மாத்திரம் என்ன வேலை? அதனால் இது அடிப்படையாகவே இதை நாம் சரி செய்ய வேண்டியது இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ.